ஹமீதுதீன் ஃபராஹி ஆகிய எனது வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். நான் 1863 இல் உத்தரப்பிரதேசத்தின் அசம்கரில் பிறந்தேன். என் குடும்பம் கல்வி மற்றும் தீனில் ஆழமான பற்றுடையது. சிறுவயதிலேயே குரான் மீது ஒரு தனி ஈர்ப்பு உண்டாயிற்று. என் முதல் உஸ்தாத், எங்கள் ஊரின் மோல்வி சாஹிப், எனக்கு அரபி இலக்கணத்தை கற்பித்தார். பின்னர் தியோபந்த், தாருல் உலூம் சென்றேன். அங்கு இமாம் நானோத்வியின் சொற்பொழிவுகள் என்னை கவர்ந்தன. ஆனால் பாரம்பரிய மதரசா கல்வி மட்டும் போதாது என்று உணர்ந்தேன். குரானை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு என்னுள் மூண்டது. அதனால் அலிகரில் MA கல்லூரி சேர்ந்தேன். ஆனால் முறையான படிப்பை முடிக்கவில்லை. ஏனென்றால் நான் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தது குரானின் நிஜாம் ஒழுங்கமைப்பு பற்றியதாகும். அதற்கு புதிய முறைகள் தேவைப்பட்டன. பலருக்கு இது புரியவில்லை, ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். என் முக்கிய கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு மைய கருப்பொருள் உமூத் உள்ளது. வசனங்கள் தனித்தனியாக இல்லை, அவை ஒரு சங்கிலியின் வளையங்கள் போன்றவை. இதை நிரூபிக்க அசாலிப் அல் குரான், குரானின் நடைமுறைகள் என்ற நூலை எழுதினேன். என்னிடம் பலர் படித்தனர், ஆனால் அமீன் அஹ்சன் இஸ்லாஹி என் கொள்கைகளை முழுமையாக புரிந்தவர். அவருக்கு நான் சொல்லியது, குரானை ஒரு புத்தகமாக படி, அதன் இணைப்புகளைத் தேடு. அவர் பின் நாட்களில் ததப்புரு குரான் எனும் குரான் விளக்க உரையை எழுதி என் கனவை நனவாக்கினார். அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நான் எப்போதும் சொல்வேன், தீனை புரிந்து கொள்வது எளிது, ஆனால் மனிதர்கள் அதை சிக்கலாக்கிவிடுகிறார்கள். என் பணி, குரானின் எளிய ஆழத்தை மீண்டும் மக்களுக்குக் காட்டுவதே. பலர் என் கருத்துக்களை எதிர்த்தனர். பாரம்பரிய தஃப்சீர்களை நீங்கள் மீறுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டினர். ஆனால் நான் பதிலளித்தேன், நான் பாரம்பரியத்தை நிராகரிக்கவில்லை, அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு புதிய வழியைக் காட்டுகிறேன். என் வாழ்க்கையின் இறுதி வரை குரான் வசனங்களின் இணைப்புகளை ஆராய்ந்தேன். 1930 என் ஆயுட்காலம் முடிந்தது. ஆனால் என் மாணவர்கள் இந்த பணியைத் தொடர்ந்தனர். என்னைப் பற்றி நினைக்கும்போது, ஃபராஹி ஒரு மகத்தான ஆலிம் என்று சொல்லாதீர்கள். மாறாக, அவர் குரானை அதன் சொந்த மொழியில் புரிந்துகொள்ள உதவினார் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வின் வார்த்தைகள் எவருக்கும் சொந்தமல்ல.